ஹலோ கைஸ், நான் உங்கள் முஹம்மது அசம் தமிழ் ட்ரிக்ஸ் பேஜிலேருந்து. ஓகே, நாம் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Ngrok போர்ட் ஃபார்வர்டு. அதை எப்படி வந்து நம்மளோட காலி 2020.1ல் VMware யூஸ் பண்ணுறதுல எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது புதுசாலாம் எதுவும் இல்லை. நார்மலாக எல்லா காலி வெர்ஷன்ஸ்லையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நாம் இங்கே இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, நம்மளோட காலி மிஷின் ஸ்டார்ட் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஓகே, நாம் வந்து இந்த இடத்துல எப்படி வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இதுக்காக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபயர்ஃபாக்ஸில் இருக்கிறோம், எது வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஃபயர்ஃபாக்ஸே ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் காலியோட டிஃபால்ட் ப்ரௌசர். ஓகே, ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு, லோட் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் லோட் ஆகிடுச்சு. இங்கே நியூ டேப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோடய காலி மிஷின் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, நியூ டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே நம்ம வந்து Ngrok அஃபிஷியல் சைட் நம்ம வந்துட்டு டைப் பண்ணோம். நீங்கள் நார்மலாக ngrok.com அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா Ngrok வெப்சைட் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனையே கிளிக் பண்ணோம். இந்த ஆப்ஷனையே கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி Ngrok யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜிமெயில் வச்சும் லாகின் பண்ணிக்கலாம், கிட்ஹப் வெப்சைட்டோட அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் Ngrokலேயே நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா லாகின் ஹியர் அப்படிங்கிற கடைசி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அந்த இடத்துல நம்மளோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கணும். நான் என்னோடய இமெயில் டைப் பண்ணுறேன். நான் என்னோடய மெயில் டைப் பண்ணிட்டேன். பாஸ்வேர்ட் நான் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிட்டேன். ஓகே, லாகின் ஆகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் இதில் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, லினக்ஸில் எந்த ஒரு லினக்ஸோ யூஸ் பண்ணாலும் சரி, FreeBSD ஓஎஸில் நீங்கள் 32 பிட் மட்டும்தான் சப்போர்ட் ஆகிருக்கு. நீங்கள் எதில் வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டுக்கு போய்கிட்டிங்க அப்படின்னா டவுன்லோட் ஃபார் லினக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஃபார் லினக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாம் அதில் வந்துட்டு சேவ் ஃபைல் கொடுத்துக்கோங்க. சேவ் ஃபைல் ஓப்பன் வித் எது வேணால் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓகே கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்துட்டு 13.1 டவுன்லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, என்னோடது கொஞ்சம் நெட் ஸ்பீடாக இருந்தாலும் 13.1 MB டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் ஓப்பனும் ஆகிடுச்சு. நான் இப்போ ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, Ngrok இங்கே இருக்குது. நாம் அதை வெளியில் கொண்டு வந்துடுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Ngrok நம்ம வெளில கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டெர்மினல் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்எஸ் Ngrok இன்ஸ்டால் ஆகிருக்கு. /. இப்போ நம்ம Ngrok ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா Ngrok ஃபஸ்ட் எதுன்னு அத்தன்டிகேஷன் டோக்கன் நம்ம இங்கே கொடுக்கணும். நம்மளோட அக்கௌண்ட்க்குன்னு அவங்க ஒரு அத்தன்டிகேஷன் டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கன் நம்ம டைப் பண்ணணும். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டோட அத்தன்டிகேஷன் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். என்னோடய அத்தன்டிகேஷன்
டோக்கன் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் அதை டோட்டலாக காப்பி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இதே இடத்துல தான் இருக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு இந்த இடத்துல இல்லை, எனக்கு இந்த பேஜே வரல அப்படின்னா லெஃப்ட் சைடில் இங்கே அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்துடும். ஓகே, நான் அந்த கமெண்ட் காப்பி பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே அத்தன்டிகேஷன் டோக்கன் சேவ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவ்வளோதான், நம்மளோட என்ஜிராக் நம்ம இப்போ செட் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம வந்து இப்போது நம்மளோட என்ஜிராக் வச்சு நம்ம போர்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோடய ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம என்ஜிராக்கோட டைரக்டரியில் இருக்கோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக என்ஜிராக்ஸ் ரன் பண்ணலாம். /ngrok ஸ்பேஸ் டிசிபி ஆர் யூடிபி. நீங்கள் ஹெச்டிடிபி இல்லை டிசிபி யூஸ் பண்ணிக்கலாம். டிசிபியில் உங்களுக்கு எந்த போர்ட் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணுமோ ஏதாச்சும் ஒரு போர்ட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய என்ஜிராக் செஷன் ஆன்லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன்லைனில் தான் இருக்குது. எந்த ஒரு கனெக்டிங் ப்ராப்ளமும் கிடையாது. என்னோடய நேம் அண்ட் பிளான் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய என்ஜிராக் சைட் அண்ட் போர்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ஜிராக் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்மளோட காலி மிஷின் 2020.1 நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா யோசிக்காமல் டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதனால் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நீங்கள் நம்ம சேனலில் நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நம்மளோட உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.